வண்டிப்பேட்டை பள்ளிவாசல், அதிலிருந்து பெட்ரோல் பம்பை ஒட்டி இருக்கும் அமேசான் ஸ்டோர். சொல்லுங்க. அமேசான் வந்து போன மாதம் ஒரு நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் கிரியேட்டிவிட்டி சேனல் வழியாக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். நாங்கள் அதிராம்பட்டினத்தில் எத்தனை புதிதாக லாக்டவுனுக்கு பிறகு புதிதாக எத்தனை கடைகள் உருவாகி இருக்கின்றன என்பதை மக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்காகவும் நீங்கள் அவர்கள் என்னென்ன பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்காகவும் வந்திருக்கின்றோம். உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். இந்த அமேசான் ஷாப் வந்து போன மாதம் 11ஆம் தேதி இங்கே கிராமத்தில் எங்களால் இதை துவங்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் இது நல்ல ஒரு வெற்றிகரமாக இந்த நிறுவனம் ஸ்தாபனம் நடந்துகிட்ருக்கு. மக்களுக்கு வந்து ஆன்லைன் மூலம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி வீட்டில் இருந்தபடியே அவங்களுக்கு பொருளை வந்து நாங்கள் வந்து கொண்டு சேர்ப்போம். அதாவது ஆள் டெலிவரி வச்சு அவங்க வீட்டுக்கே நாங்கள் எங்களுடைய பொருளை வந்து சேர்க்கிறோம். இப்போ ஜஸ்ட்டு அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை இந்த பொருள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் ஸ்டோர் மூலமாக நாங்கள் ஆர்டர் பண்ணி அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வீட்டில் இருந்தே அவங்க எந்த ஜாமான் வேணுமோ அவங்க வந்து அவங்க வாங்கிக்கலாம். ஓகே. பேமெண்ட் எல்லாம் எப்படி இங்கே பண்ணணுமா இல்லை எப்படி? பேமெண்ட் இருக்க 2 ஆப்ஷன் இருக்குது. அது ப்ரீபெய்டு உள்ள ப்ராடக்ட் வந்து நாங்கள் ப்ரீபெய்டு வாங்கிக்கிட்டு இப்போ இங்கேயே அவங்க பேமெண்ட் கொடுத்துட்டு ஜாமான் வந்து வாங்கிக்கலாம், அவங்க கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து கேஷ் ஆன் டெலிவரி. ஜாமான் அவங்களுக்கு கிடைக்க போகும்போது அந்த டயத்தில் அவங்க வந்து கேஷ் கொடுத்துட்டு ஜாமானை வாங்கிக்கலாம். 2 ஆப்ஷனுமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகே. எந்த வகையான ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது எல்லா ப்ராடக்ட்டுமே இதில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான பொருட்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து A to Z எல்லா பொருளும், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஆனாலும் சரி, வீட்டு பொருட்கள், பெரிய உபகரணம் ஆனாலும் சரி, அதே மளிகை பொருள் ஆனாலும் சரி, ஸ்பேர் பார்ட்ஸ் ஆனாலும் சரி, மொபைல் அக்சசரிஸ், எந்த ஜாமான் க்ளோத்திங்ஸு எல்லாமே A to Z எல்லாமே வந்து ஆன்லைன் மூலயமா எங்கே வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சு நல்ல ப்ராடக்டாக மக்களுக்கு பார்த்து அதை வந்து எந்த சப்ளையர் வந்து ஆத்தரைஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்து மக்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அதை நாங்கள் வந்து தகுதியான இடத்துல வந்து பெற்று அதை வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். தகவலுக்கு நன்றி. ஓகே. உங்களுக்கும் நன்றி. இதை மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும்னா தெரியும். ஓகே. ஓகே. அமேசான் ஸ்டோருடைய இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். அமேசான் ஸ்டோர் வந்து இப்போ அமேசான் ஆப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மக்கள் கையிலையுமே இருக்குது மொபைலில். இப்போ அவங்க மொபைலில் நம்ம டேரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்டோர் வழியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நீங்கள் அமேசான் ஆப் மூலிமா நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை பேமெண்ட் இஷ்யூ ஆயிடுச்சு, இல்லை அது வாங்கின ப்ராடக்ட் வரல, இல்லை அதை ரிட்டர்ன் பண்ணணும்னா அது எல்லாமே வந்து மக்கள் தான் பொறுப்பெடுத்துக்குவோம் அவங்க ஆப் மூலியமாக வாங்குறப்போ. இது நம்ம ஸ்டோர் வயாவில் போகிறப்போ அந்த பொறுப்பு எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்குவோம். நீ எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் A to Z எதுவாக இருந்தாலும் அந்த பணத்துக்கும் பொருளுக்கும் வந்து அந்த உத்தரவாதம் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா இது டேரெக்ட் அமேசான் ஸ்டோர்னால நீங்கள் வாங்குற பொருள் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், சின்ன 10 ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டோர் வயாவில் வாங்குறப்போ வந்து அந்த பொருள் எல்லாத்துக்குமே பொருளுக்கும் பணத்துக்கும் நாங்கள் உத்தரவாதம் எடுத்துக்குவோம். நீங்கள் ஆன்லைனில் ஆப்பில் பார்க்குற ரேட்டுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட எந்த ஒரு கமிஷனும் நான் வாங்க போகிறது தான் ரேட் போகிறது. ஏன்னா டேரெக்டாக அமேசான் ஸ்டோருங்கிறதுனால எங்களுக்கும் அமேசான் ஸ்டோருக்கும் தான் அந்த பேமெண்ட் மெத்தடை தவிர மக்கள்கிட்ட ₹1 நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க போகிறது இல்லை. ஸோ இதை வந்து மக்கள் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் நீங்கள் டேரெக்டாக வாங்கிட்டு நிறைய மக்கள் நம்ம இன்றைக்கி தேடி வராங்க, எங்களுக்கு ப்ராடக்ட் வரல, டேமேஜாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டு வராங்க. இதை நீங்கள் எங்கள் மூலிமா ஆர்டர் பண்ணுறப்போ அந்த சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். சேம் அதே ஃப்ரீ டெலிவரி, சேம் அதே காஸ்ட்டுங்கிறத மக்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க. ஓகே. தகவலுக்கு நன்றி. ஓகே.